அருள், என்ன யோசிச்சுக்கிட்டே நினைக்கிற? இல்லை போகணுன்னு இருக்கு, போக வேணான்னு இருக்கு. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு நிற்கிறேன். அட ரொம்ப யோசிக்காம போயிட்டு வாயா. போகலாம், ஆனால் அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து தொலையணுமே. அட இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? 100 ரூபா 130 ரூபாயில ஏதாவது பொம்மையை வாங்கி ஒரு பொட்டிக்குள்ள போட்டு கொடுத்துட்டு வாயா. சரி, என்னென்ன பார்க்குறேன். அப்புறம் நைட்டு சாப்பாடு சைவமா அசைவமா? இது என்ன கேள்வி? சைவம் தான். சைவமா? அப்போ என்னால் போக முடியாது. ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிற? சாப்பிட்றதுக்கா நீ இங்கே போற? ஆமாம். அட என்னடா நீ. சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்புறம் நான் வரலன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? என்ன சொல்றது, பல்லு வலி, அதான் போயில அடக்கிட்டு வீட்டிலே உட்காந்துருக்காருன்னு சொல்லவா? டேய் டம்மியா இருக்குடா. சரி, அப்போ வயிற்றால போகுது, அதுவும் நிற்காம போகுது, அப்படியே டரப்புற டர. டே டே இது அதை விட கன்றாவியா இருக்குடா. வேற என்னதான் சொல்றது, பேசாம மண்டையை போட்டாருன்னு சொல்லிடுவா? டேய் நான் உன் அப்பேன்டா. அட என்னப்பா நீ எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். சரி விடு, நான் அப்படியே சமாளிச்சுக்கிறேன். சரி என்னவா பண்ணி தொலை. அப்புறம் செலவுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியாப்பா? அதெல்லாம் இருக்கு. சரி அப்ப கொடுத்துட்டு போ. கொடுத்துட்டு போடா, என்ற செலவுக்கு காசு இல்ல. இதத்தான் கேட்டியா? தெரிஞ்சிருந்தா இல்லைன்னு சொல்லியிருப்பேன். நீ எல்லாம் ஒரு அப்பேன். சரிடா பத்திரமா போயிட்டு வாடா. சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற, கிளிக்கு தீனி வைக்கும் போது ஏதாவது கொக்குக்கு வந்துச்சுன்னா புடிச்சு பிச்சு போட்டு குழம்பு வச்சு வை, நான் காலையில வந்துடுறேன். ஆனா ஒண்ணு, கொக்கு கிடைக்கலன்னு கிளி மேல ஏதோ கையை வச்சா சரியான கண்டாருவேன். ஏன்னா நான் ஒரு பேர்டு லவர். சில மணி நேரங்களுக்கு பிறகு வந்ததுல இருந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே நம்ம தான் ஹீரோவா? என்ன திடீர்னு கண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஐயா அதுவும் போச்சா? ஐயோ அத்தா, கட்டுக்கெல்லாம் விட்டாகல, நான் தான் கட்ட பத்திருக்கேன். யாருங்க அது? ஏங்க நீங்களே யார்கிட்ட கட்டு பிடிக்க பாப்பா. இது வேறையா? ஆமா, ஆம்பளையா பொம்பளையா? குரலை கேட்டா தெரியல அத்தா, ஆம்பளைதான். ஆம்பளையா? அப்புறம் என்னத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு கையடியா முத. ஐயா என்னத்த அப்படி சொல்லிட்டீங்க? நான் வேணா குழு கொடுக்கவா? இந்தா புழுவும் வேணாம் புழுவும் வேணாம், முதல்ல கையை எடுத்துட்டு முன்னாடி வந்து மூஞ்சியை காட்டு. சும்மா பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளையா இருந்துட்டு கண்டுபிடி குண்டுபிடி நிற்கு. சரியாத்தா, மூஞ்சியை காட்டுறேன், நீங்களே கண்டுபிடிங்க. யாரவன்? யாருன்னே தெரியலையே. ஒருவேளை நம்ம அப்பா எங்கள் அப்பன்ட்டு எதுவும் கடை வாங்கியிருப்பானோ? என்னத்தா யார்கிட்ட தெரியுதா? அது தெரியலையே. எடே தெரியலையா? எடையா தெரியலையா? ஐயா ஐயா டே கடராசு பையனை கூப்பிடுறா. எடையா தெரியல டாட்டாவே? இல்ல தெரியுது தெரியுது. ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? தெரியுது, நீங்க அந்த அவர் மயன் தானே? அப்பாடா, இப்பயாவது தெரிஞ்சுது. நான் கூட எடை போய் நினைச்சு பயந்துட்டாத்தா. நான் தாண்டா பயந்து போய் கிடக்குறேன். என்னடா தெரியலன்னு சொன்னா ஆளெல்லாம் கூட்டியாந்து அடிக்க வர்றீங்க? என்னத்தா அமைதியா இருக்கீங்க? அப்ப என்ன யாரையும் தெரியல நிஜமாவே? இல்ல தெரியுது, அது வந்து திடீர்னு பாத்ரூம் போகணும் போல இருக்கு, அதான் எங்க இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ பாத்ரூம் போடுவா, இதுக்கு ஏன் கூச்சப்படுறீங்க? ஸ்ட்ரைட்டா கேட்க வேண்டியதானே? அப்ப ஒட்டுக்கா ரெட்டுக்கா? அது வந்து ஐயா ரெட்டுக்கா? சை ஐயா செட்டையில இருந்து பேடுறதுக்கு தான் ஜோதியா? இல்ல அது வந்து எடையா ரெட்டு ஒட்டு மாத்தி மாத்தி கை ரெட்டிக்கிட்டு இருக்க, உண்மையா சொல்லு. ஒட்டுக்கா ரெட்டுக்கா? ஆனா இதெல்லாம் கேட்டு என்னங்க பண்ண போறீங்க? இல்ல ஒட்டுக்கிடா சின்ன கக்கு சோடு இருக்கு, அங்க போய்க்கலாம். அதுவே ரெட்டுக்கிடா பின்னாடி கபாய்க்கு தான் போடும். உங்களுக்கு ஒட்டுக்கா ரெட்டுக்கா? ஐயா இப்ப என்ன சொல்றது, பேசாம பூவாத்தலையா போட்டு பாப்போமா? சை, இதுல என்னத்த பூவாத்தலையா போட்டு பாத்துக்கிட்டு. ஓ ஒட்டுக்குதாடா? சரி, பின்னாடி கிச்சன் இருக்கு, அங்கே போலாமா? அங்க போனீங்கன்னா செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அதுக்கு பக்கத்துல கை கழுவுற இடம் இருக்கு. கை கழுவுற இடத்துல எப்படி? ஏடா சொல்றத முழுசா கேள்றா. ஏங்க வந்த புதுசுல அத்தான் அத்தான்னு பாசமா பேசுனீங்க, இப்ப என்னங்க வாடா போடான்னு திட்டுறீங்க? அது வந்து சாரி அத்தா, இந்த வாய்ஸை கேட்டாலே வாயில வாடா போடான்னு தான் வருது. கொஞ்சம் இப்படி இடப்பட்டிருக்க கிச்சனுக்கு பக்கத்துல கை கழுவுற இடம், அதுக்கு பக்கத்துல ஒரு கக்கூஸ், அங்க போயிட்டு வாங்க. ஓகே கேமரா அதுவும் இருக்காதுல்ல? ஏடா நீ போறதெல்லாம் படம் பிடிச்சி இடம் விட போறாங்க, போய் தொலைடா அவளுங்க. ரைட்டு விடு. After 2 minutes